இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து நிறைய பேர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிஎன்ஜியை எப்படி கட் பண்ணுறது, அதாவது நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை எப்படி பிஎன்ஜியாக மாற்றுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி பிஎன்ஜியாக எப்படி எடிட் பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நிறைய ஆப் மூலமாக அது வந்து கட் பண்ணலாம். நான் ஒவ்வொரு ஆப்பை லைனாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜியை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா டீட்டெயிலாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும், அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லோடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் லோடிய ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு போகும். அதில் உங்களுக்கு தேவையான, அதாவது நீங்கள் எந்த ஆப்பை எரேஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான ஆப்பை, அதாவது இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த இமேஜை உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது, அதாவது இந்த மேன் உட்காந்துட்டு இருக்கிறது, அந்த டேபிள் மாதிரி இருக்குல்ல வுட்டில், அதுக்கப்புறம் அந்த மேனை மட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் இந்த மாதிரி பிக்சர் வந்து இதில் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். க்ராப் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் இதுலேயே வெயிட் பண்ணுங்கள், இதுலேயே நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு மேலே டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னா, இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அதாவது செலக்ட் ஆனது அந்த இடத்துல இருக்கிற ஒரே மாதிரி கலர் இருக்கிறதெல்லாம் கட் ஆயிரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கீழே பிஜி கலர் அப்படின்னு இருக்கும், அதாவது பேக்ரவுண்டு கலர். இப்போ ஒயிட் கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க பிளாக் கலரில் மாறிடும். அதாவது நீங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்படி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே பக்கத்தில் மேஜிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இதை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது. தேவையில்லாத இடத்துல வச்சிங்கன்னா அது பர்டிகுலரான இதை மட்டும் கட் பண்ணணும், அதாவது கலர் மட்டும் கட் பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இதே மாதிரி தான் இப்படி கட் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த ஆப்பு, ஈஸியாக இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்படி எச்சா ஏதாவது போயிருச்சுன்னா நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே நான் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மேஜிக் ஆப்ஷன் கொஞ்சம் சீக்கிரமாக கட் ஆகிற மாதிரி தெரியும். நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி சும்மா நார்மலாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல தொப்பி பார்த்தீங்கன்னா பாதி கட் ஆயிடுச்சு. அதை எப்படி நம்ம திருப்பி கொண்டு வரதுன்னா மேன்யூல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா இப்போ நம்ம அப்படியே மேன்யூலாக எரேஸ் பண்ணுறது இப்படி. அதுக்கப்புறம் ரிப்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படி கொடுத்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டு ஒரிஜினல் இமேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எச்சா எரேஸ் ஆனதை இப்படியே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் திருப்பி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ ஏதாவது கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான பிஎன்ஜி இமேஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் அப்படின்ட்டு இருக்கும், அது மூலமாக நீங்கள் இமேஜ் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதில் கீழே வந்து அதாவது ஒவ்வொரு நம்பராக கொடுக்கும்போது நீங்கள் கட் பண்ணது வந்து மாறும். அந்த பார்டர் இருக்குல்ல, அது வந்து மாறும், அந்த ஸ்மூத் எட்ஜு வந்து மாறும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. சேவ் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா இமேஜ் வந்து சேவ் ஆயிரும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதே இமேஜை வந்து நம்ம அடுத்தது வந்து இதில் பார்க்கலாம். பிக்சார்ட்டில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு ஈஸியாக, அதாவது வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு இமேஜ் இருக்குன்னா, இது ஒயிட் கலரில் இருக்குன்னா இதை வந்து இது ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். அதாவது பேக்ரவுண்டு கலரை வந்து ஈஸியாக பிஎன்ஜியாக மாற்றிடலாம். இந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணி டன் கொடுத்துட்றேன். அந்த ஆட்டோவை கொடுத்துட்டு ஒயிட் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரிமூவ் ஆயிரும், அவ்வளோதான். ஆனால் இது வந்து ஈஸியாக இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் மாதிரி ஒயிட் வருதில்ல, இதுக்கு இன்னொன்று நம்ம பிக்சல் ஆப்லேயே ஈஸியாக எடிட் பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். நம்ம அடுத்து பிக்சார்ட்டில் எப்படி இந்த மாதிரி கட் பண்ணுறது அப்படிங்கிறது. பிக்சார்ட் ஓப்பன் பண்ணி இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அது மூலமாக ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு செலக்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பர்சன், ஃபேஸ், ஹேர் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் பர்சன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த பர்சன் மட்டும் கட் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டாக வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக வராது, கொஞ்சம் இதாக வரும். கரெக்டாக ஆனால் வந்துடும் சில டைம். அந்த மென் வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இப்படி இது மாதிரி ஒன்று கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் எதை மட்டும் கட் பண்ணணுமோ அதை இப்படி ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு மேலே ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா இது எப்படி கட் ஆயிரும். இந்த ரெட் கலர் இருக்கிறது மட்டும்தான் இப்போ கட் ஆக போகுது. இந்த ப்ரிவ்யூ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இது போயிடும், அதாவது எச்சா இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் எரேஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் தேவையில்லாதெல்லாம் இப்படி மேனுவலாக கட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்படி மேனுவலாக கட் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து திருப்பி நீங்கள் திருப்பி போன இமேஜெல்லாம் திருப்பி நம்ம வர வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த எரேஸ் பண்ணுறது, அந்த ரீஸ்டோர் பண்ணுறதெல்லாம். ஆனால் ட்ரைன் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து பிக்சார்ட்டில் எடிட் பண்ணுறது. அடுத்தது வந்து இப்போ பிக்சல் லேபில் இந்த பேக்ரவுண்டு இது கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை நான் பிக்சல் லேப் எப்படி சொல்கிறேன்னா, ஒரே பேக்ரவுண்டு கலராக இருக்கும்ல பின்னாடி, அதை ஈஸியாக பிக்சல் லேபில் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் சும்மா டிரான்ஸ்பரண்ட் வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இம்போர்ட்குள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு இந்த இமேஜை தான் ரிமூவ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதை வந்து டிக் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து பேக்ரவுண்டு கலர் வந்து ப்ளைன் ஒயிட்டு. இதை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கலரை பிஎன்ஜியாக ஈஸியாக மாற்றிடலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா எரேஸ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அதை எனேபிள் பண்ணிவிட்டு இது டிஃபால்ட்டாக ஒயிட் கலர்லேயே இருக்கும். அது சீக்கிரம் அதாவது ரிமூவ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா அந்த ஒன் பக்கத்தில் ஒரு இங்கு பில்லர் மாதிரி இருக்கும். அதை கொடுத்து உங்களுக்கு எந்த கலர் ரிமூவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ ஒயிட் கலர் செலக்ட் பண்ணி டிக் பண்ணுறேன். ஒயிட் கலர் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறதுக்காக பேக்ரவுண்டு கலர் வந்து சும்மா ஏதாவது ரெட் கலர் ஒயிட் கலரே மாற்றிக்கிறா, இல்லை சும்மா ரெட் கலர் மாற்றுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இப்போ சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் அடித்த மாதிரி தான் நமக்கு தெரியும். அதனால் திருப்பி அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் போயிட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் வந்த மாதிரியே நம்மளுக்கு பிஎன்ஜி கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இமேஜை. இதுவும் பிஎன்ஜியாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் பிக்சார்ட்டில். இது வந்து ஒரே பேக்ரவுண்டு கலர் வந்து ஒரே மாதிரி கலர் இருந்துச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.